முக்கிய செய்தி. முன்னாள் அமைச்சர் வேலுமணி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற செங்கோட்டையன் இபிஎஸ் வருகைக்கு முன்பே புறப்பட்டு சென்றார். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரசாந்த் இணைப்பில் உள்ளார். பிரசாந்த், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, அதாவது இன்று கோவையில முன்னாள் அதிமுக அமைச்சர் அதிமுக தலைமை நிலை செயலாளர் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியுடைய இல்ல திருமணம் கோவை கொடிஷியா வளாகத்துல மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த விழா என்பது திருமண வரவேற்பு விழா என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுகவுடைய மூத்த மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலரும் தமிழகம் முழுவதும் பல்வேறு வாகனங்கள் மூலமாக பல்வேறு இடங்கள்ல வந்திருக்கிறாங்க. கோவை கொடிஷியா மிக பிரம்மாண்டமாக எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பெல்லாம் அளிக்கப்பட்டு மிக அதிமுகவுடைய தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து தொண்டர்கள் எல்லாம் வருகை தந்து இந்த விழாவை சிறப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில சமீப காலமாக அதுக்கு குங்குமம் இருக்கக்கூடிய குறிப்பாக ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினரும் குறிப்பாக ஈரோடு இருக்கக்கூடிய மூத்த அமைச்சரமா இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரா இருந்த செங்கோட்டையன் அவரும் இந்த இல்லத்துக்கு தந்திருந்தார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் மனக்கசப்பு இருந்த நிலையில இது இன்று இந்த நேரடியாக சந்திக்கும் பொழுது அது தீரும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனமேடைக்கு அந்த மேடையில நடக்கும் நிகழ்ச்சிக்கு மேடையில வந்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு தெரிவிக்கும் பொழுது, வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பலரும் ஒன்றாக இணைந்து அவர் வருகைக்காக காத்திருந்து ஒன்றாக இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள். ஆனால் இந்த பகுதியை சேர்ந்த, அது குறிப்பாக அருகில் புங்கமண்டலத்தை சேர்ந்த ஈரோடு பகுதியை சேர்ந்த செங்கோட்டை என்பவர் எடப்பாடி கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரோட வருகைக்கு காத்திருக்காமல் முன்னதாகவே இந்த விழா வரவேற்பு இந்த விழாவில் நிகழ்ச்சியில கலந்துட்டு முன்கூட்டியே எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு முன்னாக சென்று விட்டார். குறிப்பாக இன்று, அதுவும் குறிப்பாக மூத்த அமைச்சர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமி கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர் இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வருகைக்காக இந்த பகுதியின் அமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர் மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் மட்டும் இல்லாமல் பல்வேறு மூத்த நிர்வாகிகளும் தமிழகத்திலிருந்து பல இடங்களிலிருந்து வந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி வருகைக்காக காத்திருந்து மேடையிலே ஒன்றாக இணைந்து புகைப்படம்லாம் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு சென்றார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே செங்கோட்டையின் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று முன்னதாகவே சென்னை திரும்பிவிட்டார். குறிப்பாக பல நாட்களாக அதிமுக பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமிக்கும், அதாவது செங்கோட்டையனுக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்கிறது என்பது இன்று அது சரியாகிவிடும் என்று மேடையிலே ஒன்றாக வந்து பார்த்துக் கொள்வார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில முன்னதாகவே செங்கோட்டையன் சென்றிருப்பது இன்னும் இந்த இருவருக்கும் இருக்கக்கூடிய இந்த மனக்கசப்பு நீடிப்பதாகவே நாம் பார்க்க முடிகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்.